அன்புள்ள மக்களே வணக்கம். நான் உங்கள் பொன் சரவணன், செய்தி சேவகன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால், சேலம் மாவட்டத்தில் உள்ள பனமரத்துப்பட்டி ஏரி தாங்க. இந்த பனமரத்துப்பட்டி ஏரி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். பச்சை பசேர்னு அப்படியே பசுமை போர்த்தி வந்து அப்படியே வானம் மாதிரியே இருக்கும். நீங்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் சரி, கிழக்கு பார்த்தாலும் சரி, மேற்கு பார்த்தாலும் சரி, தெற்க பார்த்தாலும் சரி, வடக்கு பார்த்தாலும் சரி, எல்லாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜருகு மலை, அந்த பக்கம் கிழக்கு மலை, அந்த பக்கம் போத மலை, இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மலைகளாக தான் இருக்கும். அதான் சொல்லுவாங்கள்ல, நீங்கள் பார்த்த உடனே இது வந்து சுற்றுலாத்தலம்னு நினச்சிக்காதீங்க. நான் சொல்கிறது வந்து உண்மையை நினச்சிக்காதீங்க. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்பட்டமாக பார்த்தீங்கன்னா சீம கருவேல முள் முழுக்க முழுக்க வந்து படர்ந்து இருக்குது, பச்சை பசியர்னு இருக்குது. அதான் சொல்லுவாங்கள்ல, ஒய்யார கொண்டையில் தாளம் பூவான் உள்ளே பார்த்தா ஈரும் பேனா, அந்த மாதிரி தான் நிலமை. இந்த சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பனமரத்துப்பட்டி ஏரி 2400 ஏக்கர் பரப்பளவு. இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டவர்னு சொல்லுவாங்க. பிரதான வந்து அழகான ஒரு டவர். இது வந்து வெள்ளையர் ஆட்சி காலத்தில் வந்து இந்த தண்ணீரை வந்து அளவிடுவதற்காக எவ்வளோ தண்ணி இருக்குது, எவ்வளோ எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழேருந்து பாருங்கள் இந்த டவர். இந்த டவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாம் இடிஞ்சு போச்சுங்க. இந்த மேலே தான் வந்து ராதிகா வந்து ஒரு பாட்டுக்கு உட்காந்துருப்பாங்க. இதை நாங்கள் ஏற்கனவே வந்து மேலே ஏறி சுத்தம் பண்ணினேன். சுத்தம் பண்ண பின்னாடி இந்த மறுபடியும் அது முளைச்சிருக்குது. இதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த டவர் வந்து முழுக்க முழுக்க சிதிலம் அடைஞ்சு போயிருக்கு. இந்த டவர் அன்றைக்கி நீங்கள் கட்டணுன்னு சொன்னால், புதுசாக கட்டணுன்னு சொன்னால் நம்ம தமிழ்நாடு அரசுக்கு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகிடும்னு வச்சிங்களா. நான் என்ன வந்து சொன்னேன்னு சொன்னால், இந்த டவர் வந்து இடியின் தெருவால் உள்ளது, அதனால் வந்து மாநகராட்சி ஆணையாளர் வந்து தலையிட்டு கிறிஸ்துவராஜ் இன்றைக்கி வந்து திருப்பூரில் வந்து கலெக்டராக இருக்கார், அவர்கிட்ட மனு கொடுத்தோம். இது உடனடியாக வந்து புதுப்பிக்கணும்னு சொல்லிட்டு அவரும் வந்து என்ன சொன்னார், உடனடியாக கண்டிப்பாக புதுப்பிக்கிறேன்னு சொன்னார். ஆனால் இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. நீங்கள் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியாங்க, நீர்பிடிப்பு பகுதி. கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் பெய்யக்கூடிய மழை பூரா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜருகு மலை, கிடகு மலை, போத மலை, இப்படி ஒரு 30 கிலோமீட்டர் எல்லாம் மழையாக தான் இருக்கும். மழைகளால் பெய்யக்கூடிய அந்த தண்ணீர் கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஓடைகள் இருக்குது, கூட்டாறு வரட்டாறு இருக்குது. அதில் வந்து பெய்யக்கூடிய அந்த தண்ணீர் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம பனமரத்துப்பட்டி ஏரிக்கு தான் வரும். அப்படி ஏரிக்கு வந்துச்சுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2 டிஎம்சி தண்ணி தேங்கும். 2 டிஎம்சி தண்ணி என்னன்னு கேட்டிங்கன்னா 30க்கும் மேற்பட்ட வந்து ஏரிகளுக்கு இந்த ஏரியிலேருந்து தான் தண்ணி போகுது இங்கேருந்து. அப்போ இதனுடைய ஆறு பார்த்திங்கன்னு சொன்னால் எங்கே போய் முடியுதுன்னு கேட்டிங்கன்னா சேலம் திருமணிமுத்தாறில் போய் கலக்குதுங்க. அது வரைக்கும் இந்த ஏரியினுடைய தண்ணி 30க்கும் மேற்பட்ட ஏரிகளை நிரப்பிட்டு திருமணிமுத்தாறில் போய் கலக்குது. அவ்வளோ பெரிய தாய் ஏரி. சேலம் மாவட்டத்தில் 400 ஏரி இருக்குதுன்னு சொன்னால் அந்த 400 ஏரியில் பெரிய ஏரி நம்ம பனமரத்துப்பட்டி ஏரி. அன்றைக்கி நம்ம வந்து தமிழ்நாடு ஏரி இயற்கை பாதுகாப்பு இயக்கம் சரி, இது தொடர்ச்சியாக நம்ம போராடிட்டு இருக்கிறோம். என்னான்ட்டா பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஏரி வந்து 2400 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரி. இந்த ஏரியில் நீங்கள் 2 டிஎம்சி தண்ணி தேக்கலாம், லட்சக்கணக்கான விவசாயிகள் பயனடைவாங்க. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு கிடைக்கும், அதனால் நீங்கள் இந்த ஏரியை வந்து பாதுகாக்கணும், பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக போராட்டணும். நம்மளுடைய கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வந்து மண்ணுக்கரைங்க, இது மண்ணுக்கரை. இங்கே 2 டிஎம்சி தண்ணி தேக்கிற அளவுக்கு இந்த மண்ணுக்கரை வந்து இல்லை. அதனால் இந்த மண்ணுக்கரையை வந்து அகற்றிட்டு நீங்கள் காங்கிரீட்டில் வந்து அணை கட்டணும் அப்படின்னு சொன்னோம். அதே போல் மேட்டூர் உபரி நீரை கொண்டாந்து தேக்கணும்னு சொல்கிறோம். மேட்டூர் உபரி நீரை தேக்கி இந்த ஏரியை வந்து நீங்கள் சுற்றுலாத்தலமாக்கணும், புனரமைக்கணும், இங்கே இருக்கிற சீமக்கருவேல ஒட்டு மொத்தமாக அகற்றணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கை. இது வந்து பல்லாண்டு காலமாக கிட்டத்தட்ட நம்ம சொல்கிறோம்ல, ஒரு 19 ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கிறாங்க. 19 ஆண்டு வெக்கக்கேடாக இருக்குதுங்க இல்லையா. 19 வருஷம் அதிமுக மாற்றி 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 எங்களை ஏமாற்றிட்டே இருக்கிறான். விவசாயிகளை ஏமாத்துறான், பொதுமக்களை ஏமாத்துறான். நான் வந்து ஜெயிச்சிட்டுன்னு சொன்னால் உடனடியாக இந்த ஏரி பூராத்தையும் கட்டி பிடிங்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி தான் கொடுத்தாங்க. எல்லா வாக்குறுதியும் என்னாச்சு அப்படிங்கிறது கேள்வி தான் இருக்குது. எல்லா மக்களே, நீரின்றி அமையாது உலகு, யாராருக்கு வானின்றி அமையாது ஒழுக்குன்னு சொல்கிற வள்ளுவேன். நீங்கள் அது மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயத்துக்கு தெரியுமா தெரியாத தெரில, நீர் வந்து உயிர். உங்களுடைய தாய் என்னென்னு கேட்டிங்கன்னா, உண்மையான வந்து ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய தாய் தகப்பன் தான் உங்களுடைய உண்மையான ஹீரோ. அதுக்கு அடுத்தது பாருங்கள், உங்கள் பக்கத்துலேயே இருக்கும் இன்னொரு தாய், அதுதான் ஏரி. அதுதான் உங்களை வாழ வைக்கிது. அந்த தண்ணி இல்லைன்னு சொன்னால் நீ எப்படி உயிர் வாழுவ? போலியான நபர்களை பார்த்து அவனை ஹீரோன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து 2000-3000 கொடுத்து செலவு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க போலிகளுக்கு. ஒரு ஹீரோவுக்கு போலியான ஹீரோ அவன் போலி வந்து நிஜமனாக கருதுறீங்க, நிஜத்தை வந்து போலியாக கருதுறீங்க. இது நிஜம், இந்த ஏரி நிஜம். நீர் வந்து இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உயிர் வாழ முடியாது, எந்த உயிரினமும் உயிர் வாழ முடியாது. நீர், நிலம், காற்று இதை பாதுகாக்க வேண்டும். ஆனால் நீங்கள் ஒரு ஹீரோவுக்கு வந்து
ஒரு ஹீரோவுக்கு வந்து கட் அவுட் வைக்கிறீங்க, கோயில் கட்டுறீங்க, ஒரு நடிகைக்கு குஷ்பு கோயில் கட்டுறீங்க. என்னடா இதெல்லாம்? இதெல்லாம் வந்து வள்ளுவன் வாழ்ந்த பூமி, வள்ளுவ பெருந்தகை வாழ்ந்த பூமி, கணினி பூங்குன்றனால் வாழ்ந்த பூமி. இந்த பூமியில் நீங்கள் வந்து நீர்நிலைகளை பாதுகாக்கப்பட வேண்டும், கனிம வளங்களை பாதுகாக்கப்பட வேண்டும், அடுத்த சங்கதிகளுக்கு நீ விட்டு செல்ல வேண்டும். நமக்கு வேலை வேணும், சோறு வேணும். எந்த ஹீரோவாவது உனக்கு ஒரு வேளை சோறு போட்டுருவானா? ஆக தினசரி நீ சாப்பிட்ணுன்னு சொன்னால் அதை விட்டுருங்க. தினசரி சாப்பிட்ணுன்னு சொன்னால் தண்ணி வேணும். விவசாயி வந்து விவசாயம் செஞ்சால் தான் நீ வந்து சோத்தில் கை வைக்க முடியும். அது விவசாயிக்கு தண்ணி வேணும். ஆக இவ்வளோ பிரச்சனை இருக்கிறப்ப நீங்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி ஹீரோவுக்கு வந்து 2000 கொடுத்து வந்து சினிமா பார்க்குறது, அவனுக்கு கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கொடுமையிலும் கொடுமை. இதெல்லாம் நீங்கள் வந்து உண்மையை ஹீரோ வந்து உண்மைங்கிறது இயற்கையை ஹீரோன்னு பாருங்கள். நம்மளுடைய ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா திருவள்ளுவன் தான் நம்மளோட ஹீரோ. நம்மளோட ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வந்து கணினி பூங்குன்றனால் தான் நம்ம ஹீரோ. சங்க இலக்கிய தமிழர்கள் தான் ஹீரோ. போலிகளை நம்பாதீங்க. ஆக உங்கள் முன்னாடியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ சீரழிவு நடக்குது. உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே உங்கள் அருகில் உள்ள இந்த வந்து ஏரி இன்றைக்கி வந்து பாலடைஞ்சு போய் கிடக்குது. அப்படிப்பட்ட ஏரியில் நீங்கள் பாருங்கள். என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, பனமரத்துப்பட்டி ஏரியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அப்பட்டமான நாடகத்தை வந்து இங்கே இருக்க தமிழ்நாடு அரசு மாவட்ட நிர்வாகம் அரங்கேற்ற போகுது. என்ன மேயர் அறிவிச்சிருக்காரு? 19 ஆண்டுகளாக நம்ம போராடிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 10-15 அம்சம் கோரிக்கை வச்சு போராடிட்டு இருக்கிறோம். ஆனால் மேயர் என்ன சொல்கிறாரு? நகர்ப்புற பசுமை பூங்கா அமைப்பதற்காக இந்த வந்து ஏரியில் கிட்டத்தட்ட 55 ஏக்கரில் 25 கோடி ரூபா நிதியில் 55 ஏக்கரில் பசுமை பூங்கா, நகர்ப்புற பசுமை பூங்கா. இது நகர்ப்புறமா? இல்லை, நான் கேட்குறேன். இது ஏற்கனவே பசுமை பூங்கா தான். இது சுற்றிலையும் மலைகள் தான் இருக்குது. நீ என்ன புதுசாக பிடுங்க போகிறேன்னு கேட்குறேன். இது அப்பட்டமான நாடகம், ஏமாற்று வேலை. நாங்கள் கேட்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க இந்த ஏரியை சுற்றுலாத்தலம் ஆக்கணும், மேட்டூர் தண்ணி விடணும். இந்த சீமக்கருவளம் உள்ள இந்த 2400 ஏக்கர் பரப்பளவில் உள்ள சீமக்கருவளங்களை முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம். அதே சமயத்தில் மேட்டூர் தண்ணி கேட்குறோம், புனரமைக்குன்னு கேட்குறோம். இந்த ஏரி கரையை வந்து நீங்கள் மண்ணு கரையை எடுத்துகிட்டு காங்கிரீட் அணை கட்டுன்னு சொல்கிறோம். ஆக இதெல்லாம் நீங்கள் ஏமாற்றிட்டு இந்த எலெக்ஷனுக்காக மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றீங்க. பரவாயில்லையா? 19 ஆண்டுகளாக நாம் வைக்கக்கூடிய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் இப்படி நம்மளோட நாடகத்தை அரங்கேற்றும் பொழுது மக்கள் நம்ப மாட்டாங்க. ஆக உறுதியாக சொல்கிறோம், தமிழ்நாடு ஏரி இயக்கம் முன்னெடுக்கக்கூடிய இந்த 19 ஆண்டுகள் போராட்டத்தை நீங்கள் தமிழ்நாடு அரசும் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகமும் புறக்கணிக்குமானால் இந்த நீர்நிலைகளை முற்றிலுமாக நீர்நிலையை நீங்கள் பாதுகாக்கலுங்கிறது வேறு. ஆனால் பனமரத்துப்பட்டி ஏரிக்காக இந்த தமிழ்நாடு ஏரி இயக்கம் இங்கே சுற்றி இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு ஊடகங்கள், பத்திரிகைகள் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த பனமரத்துப்பட்டி ஏரி நீங்கள் வந்து புனரமைக்கணும், சுற்றுலாத்தலமாக்கணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இது மூடி மறைக்கிறதுக்கு ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்கிறீங்க. நம்ம மேயர் அவர்களே, நிச்சயமாக இது வந்து சரியல்ல, இது சரியான போக்கும் அல்ல. 2026 தேர்தல், அதற்கு முன்பு இந்த பொதுமக்கள் வைத்த கோரிக்கையை, தமிழ்நாடு ஏரி இயற்கை பாதுகாப்பு இயக்கம் வைத்த கோரிக்கையை, பல்வேறு பத்திரிகைகள் வைத்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் விவசாயிகள் உங்களுக்கு தக்க பாடம் கற்றுக் கொடுப்பார்கள், மறந்து விடார்கள். அதனால் உடனடியாக இந்த முழுமையாக இந்த நாடகத்தை வந்து ஓரந்தள்ளிட்டு முழுமையாக 2400 ஏக்கர் பரப்பளவும் கொண்ட இந்த ஏரியை உடனடியாக நீங்கள் சீமக்கருவளங்களை அகற்றணும். நீங்கள் வந்து மேட்டூர் தண்ணி நிரப்பணும், சுற்றுலாத்தலம் ஆக்கணுங்கிற கோரிக்கையை நீங்கள் உடனடியாக அறிவித்து அமுல்படுத்தவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஒரு சரியான விலையை கொடுக்க வேண்டியிருக்கும்.